நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. அழகான ஒரு பாடல். நம்முடைய நெருக்கத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நேசர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? எடுத்துக்கொள்ளலாம். 365வது பாடல். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நல்ல சத்தமா சொல்லுவா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவை. சத்தமாய் மறுபடி சொல்லுமா. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட எனக்கு தெரியுமா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. கிட்டத்தோட கரங்க பிடிச்சு சொல்ல. குறைவே வந்தாலும் கிட்டத்தோட கரங்களை பிடிச்சி போவதில்லை. ஆமென். குறைவே வந்தாலும் நான் குறுகி. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குறைவே வந்தாலும் என் வாழ்க்கையில நான் குறுகி போவதில்லை. குறைவே குறைவே வந்தாலும் நான் குறுகி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. Yes glory. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இன்னும் சத்தமா என்னோட கூட சேர்ந்து. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. இன்னும் ஒரு முறை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆமே. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. Yes glory. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஹல்லேலூயா. ஆமென். பாடல் அப்படியே வச்சிருக்கோம். இம்மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தையும் யாராவது ஒரு வசனத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கத்திலே கூப்பிடும் போது அவர் நம்மை தப்புவிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாடல் நிறைய அழகாய் பார்க்கிறோம். முதல் வார்த்தை சொல்ல, நெருக்கத்தினுடைய எல்லை புரிந்தவரே. ஆமென். ஆமென். நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். நம்மை குறித்து அதிகமாய் அறிந்தவராக, நம்மை குறித்து அதிகமான திட்டங்களை உடையவராக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் அறிந்தவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் வரும்போது நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு நேசர் என்றால் அது தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்லப்படுகிறது. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர் அவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அது என்ன காரியம்? நெருக்கம் இருக்குது, ஆசீர்வாதம் வருகிறது. இது உலக வாழ்க்கையில் நடைபெறாத ஒன்று. ஆனால் என் இயேசுவால் மட்டுமே முடியும். அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க
ஆமாம், அவருடைய தோளில் எப்பொழுதும் நாம் சாய்ந்து இருக்கும்போது நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிற பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறது. கவலை வந்தாலும் என்ன இல்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அடுத்தது குறைவே வந்தாலும் குறுகி போக, வியாதியே வந்தாலும். ஆனால் எங்கேயாவது இந்த மூணும் வராதுன்னு சொல்லி போட்டிருக்கா? இந்த நெருக்கத்தை எல்லாம் அவர் புரிந்து கொள்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்பு வைப்பார். மறுபடியும் பாடல் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. தெரியுமா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நல்லா சந்தோஷமா சொல்லுமா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த கால வேளையில எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், இயேசு என் கூட இருக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோள். ஆனால் ஒன்று மட்டுமே, ஒன்று மட்டும் தெரியும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை பார்த்து சொல்வீர்களா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுமாப்பா, இந்த நாளில நான் உங்க தோளுல, நான் உங்க கூட ஐயா, உங்க கரத்தை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் நடத்த போறேன். ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தில் இருந்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெருக செய்வீராகப்பா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் தேவரீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தார். வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். என் தேவனீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 81 அதிகாரம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை தப்புவித்தேன். இங்க இருக்கிற நாம், நம்மில யாராவது ஒருவர் எனக்கு நெருக்கமே கிடையாது, என் வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீர்கள். உங்க கரங்களை உயர்ந்துங்க பாப்போம். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டாகிறது? நெருக்கம் உண்டாகிறது. ஆனால் அந்த நெருக்கமானது எந்த காரியத்தில் வருகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களிலே பலவிதமான காரியங்களிலே நமக்கு என்ன செய்கிறது? நெருக்கம் உண்டாகிறது.
அது ஒருவேளை நம்முடைய குடும்ப காரியங்களிலே இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம், எதிர்கால வாழ்க்கையிலே காணப்படலாம், அல்லது இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் கடந்து செல்லும்போது அநேக செலவுகள் இருக்கும், நெருக்கம் உண்டாகிறது. ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருந்தால் பண தேவைகள் உண்டாகும், அந்த ஒரு நெருக்கம் உண்டாகிறது. வியாதி என்று ஒரு காரியம் வரும்போது என்னை இது காரியம் நெருக்குகிறது. இப்படி பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்கிறவர். இங்கே கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் நீ என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, கூப்பிடணும். அதுதான் சொல்லுங்க, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இன்றைக்கு பல நேரங்களிலே நெருக்கம் வரும்போது தேவனை கூப்பிடுவதில்லை. நெருக்கம் வரும்போது உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் அந்த நெருக்கம் போய்விடும் என்று சொல்லி சுயநலமாய் நாம் யோசித்து சுயநல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், அல்லது மனிதர்களை நாடுகிறோம், ஆனால் தேவனை நாடுவதில்லை. நெருக்கம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மட்டுமே அவர் நம்மை விடுவிக்க முடியும், அவர் நம்மை அந்த நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க முடியும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, என் கர்த்தர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செஞ்சார்? கேட்டார். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே அநேகருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது. ஏன் ஆலயத்துக்கு வரல? எனக்கு கஷ்டம். ஏன் ஆலயத்துக்கு வரல? எனக்கு ஒரு நெருக்கம். ஏன் ஆலயத்துக்கு வரல? எனக்கு வியாதி. ஏன் ஆலயத்துக்கு வரல? என் தேவைகள் சந்திக்கப்படலை. ஏன் ஆலயத்துக்கு வரல? எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்போ ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலை எவ்வாறு கேட்க முடியும்? இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நான் கூப்பிட்ட காரியங்கள் அவருடைய செவிகளில் என்ன செஞ்சிச்சான்? ஏறிச்சு. அப்படி என்றால் அவர் தப்புவிக்கிறார், அவர் விடுதலை பண்ணுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோபு 36ஆம் அதிகாரம். யோபு 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். சரி, அப்ப இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று என்ன செய்வாராம்? விளக்குவார். அப்போ நெருக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது தேவனுடைய பாதத்திற்கு நேராய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வந்துவிட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நெருக்கத்தின் காரியங்களை நாமே சிந்தித்து அதனுடைய தீர்வை நாமே பார்ப்பதினாலே பல நேரங்களிலே அதிலிருந்து தப்பித்து கொள்வதும் இல்லை, அதிலிருந்து விடுதலை அடைந்து கொள்வதும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். வேதம் நிறைய காரியங்களை சொல்லி பார்க்கும்போது, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், என்ன செய்வேன்? தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போது அவர் நம்மை தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நெருக்கத்தின் நேரத்தில் நாம் தேவனை நோக்கி
கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் நெருக்கத்தின் பாதைகளிலே கடந்து செல்கிறார்கள். அந்த நெருக்கத்தின் பாதையில் கடந்து செல்லும்போது தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் செவி கொடுத்து அவர்களை தப்புவிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். இந்த காலவேளையில் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் இந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை தப்பிக்க வைத்து அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாய் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தறிந்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. சரி, யாரை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது? யாரு? சத்தமா சிம்சோன். ஓகேவா? சிம்சோனை குறித்து நாம் எங்கே செய்கிறோம் பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 14:1 நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அதே 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பெரிய பலத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? ஆமாம், இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம். 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவன் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். சம்பவத்தை சின்ன சின்ன வசனங்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த சிம்சோனுடைய பிறப்பு கர்த்தர் சிம்சோன் மேல் வைத்திருந்தான ஒரு அபிஷேகம். கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருந்தார். அந்த பலன் எதில் இருக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போதும் நமக்கு தெரியும். அந்த ரகசியம் யாருக்கு தான் தெரியும்? சிம்சோனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே சிம்சோனை என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். இப்போ அந்த ரகசியத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே தெளிலால் இல்லையா மூலமாக அங்கே 16ஆம் அதிகாரத்தில் அந்த ரகசியம் என்ன செய்யப்படுகிறது? வெளியே வருகிறது. இப்போ சிம்சோனை என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி வைத்து விட்டார்கள். சிம்சோனுக்கு இப்பொழுது ஒரு பெரிதான ஒரு நெருக்கம் உண்டாகிறது. வீட்டிலே சென்று 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதனுடைய 28ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்ப சிம்சோன் நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்யும்? நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு அந்த ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேல் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு முன்பதாய் வரைக்கும் இந்த சிம்சோனுடைய நிலைமை அது பரிதாபத்திற்குரிய நிலைமையா இருக்கிறது. அவன் ஒரு நெருக்கத்தின் பாதைகளிலே கடந்து செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்றார்? காணப்படுகிறார். இப்பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்றார்? அவர் கூப்பிடுகிறார். இந்த நெருக்கத்தின் நேரத்தில், இந்த ஆபத்தான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மறுபடியும் அவரை நினைத்தருளும்படியாக ஒரு பலத்தை கட்டளையிடுகிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கிலும் ஆமென், இந்த நேரத்தில் கொன்றவர்கள் என்னதான்? அநேகராக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அந்த நெருக்கத்தின் பாதைகளிலே அந்த சூழ்நிலைகளை அவர் அறிந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த ஆபத்து காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சார்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை என் தேவன் என்ன செய்தார்? விடுவித்தார். இன்றைக்கு ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது உடனே நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆபத்து நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களையோ உறவினர்களையோ அல்லது வேறு எந்த நபர்களையோ நீங்கள் அழைக்கும் போது சில நேரத்தில் அவர்களெல்லாம் தயங்குவார்கள். ஆனால் நமக்காய் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இறங்கி வருகிற தேவன் என்றால் அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு தகப்பனும் மகனும், சரியா, தகப்பனும் அவங்களுடைய ஒரு சின்ன மகனும் அப்படியே பீச் வழியாக கரங்களை பிடித்து கொண்டு அப்படியே நடந்து கொண்டு போகிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் மகன் தகப்பனாரை பார்த்து, இந்த தண்ணியில் நான் விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தகப்பனார், சரி தண்ணியில் விளையாடலாம், நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடித்து கொண்டே அந்த பீச்சில் அந்த கரை ஓரத்தில் அப்படியே நிப்பாட்டி வைக்கும்போது கால்கள்லாம் தண்ணி வரும்போது அவன் அழகாய் குதித்து விளையாடுகிறார். அப்போது அலைகள் வந்து கொண்டு இருக்கும்போது தகப்பனாரை பார்த்து மறுபடியும் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யணும், உள்ளே தள்ளி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே தகப்பனாரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதே கரத்தை பிடித்து கொண்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப்பு உள்ளே தள்ளி போய் இப்போ விளையாடுன்னு சொல்லிட்டு கரத்தை பிடித்து கொண்டே விளையாண்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிக்கிறது. அவனுடைய விளையாட்டின் காரியங்கள் இன்னும் நல்லா குஷிப்படுத்தி விட்டது, நல்ல ஒரு சந்தோஷமாகி விட்டது. யோசிக்க ஆரம்பித்தான், இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுடைய கையை பிடித்து, அப்பா இப்போ நீங்கள் கையை என்ன செய்ய வேண்டாம், பிடிக்க வேண்டாம், நான் என்ன செய்கிறேன், நானே இந்த தண்ணியில் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு விளையாட ஆரம்பித்தான். இன்னும் ஒரு நிமிடம் கழித்து அப்பா சொல்கிறாரு, மகனே இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன செய்யாத, போகாத அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா, இப்போ உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை, நான் என்ன செஞ்சிருவேன், சரியாக விளாண்டுருவேன், தண்ணிக்குள்ளே நான் ஒன்றும் பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அந்த மகன் தகப்பனார்கிட்ட சொல்ல, தகப்பனார் அதே வெளியிலேருந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நேரம் கொஞ்சம் கடந்து செல்ல அவன் என்ன செஞ்சிட்டானா, கொஞ்சம் இடுப்பளவுக்கு நம்ம கொஞ்சம் போவோம், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு
தகப்பனுடைய கையை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி என்ன செய்யாச்சு, போயாச்சு. ஒரு கட்டத்தில் அவனால் அதற்கு மேலேயும் போக முடியவில்லை, முன்னாடியும் வர முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது தகப்பனா பார்த்து, அப்பா நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் கூட்டார். அப்பா அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார். உடனே கையை பிடிச்சி என்ன செஞ்சார், தூக்கினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி பல நேரங்களில் அவர் விரித்த பாதைகளிலே கடந்து செல்லாதபடிக்கு நாமளாவே பல நேரங்களில் ஆபத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், தேடிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆபத்து என்ற ஒரு காரியம் வரும்போது அந்த மகன் இயேசுவை அதில் தகப்பனை கூப்பிடும்போது உடனே வந்தது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உடனே நம்மை ஆபத்து காலத்தில் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது நம்மை தூக்கி விடுகிற தேவன், நம்மை ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவன் என்றால் அவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. எந்த நேரத்திலனாலும் அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. முதலாவது, சிம்சோனுடைய வாழ்க்கையில நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் கெஞ்சும் போது கர்த்தர் சிம்சோனுக்காக இறங்கி வந்தார், பலத்தை கொடுத்தார், தப்புவிக்கிற தேவனாய் காணப்பட்டார். இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளுவோம் யோனா 1ஆம் அதிகாரம். யோனா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பலேறினான். இங்கே யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா புஸ்தகத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோனாவுடைய சரித்திரத்தை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு வேறு பாதையிலே அவர் என்ன செய்கிறார், கடந்து செல்லுகிறார். அது நிமித்தமாக கடல் பகுதியிலே கொந்தளிப்பு உண்டாகிறது, பெரும் ஆபத்து உண்டாகிறது. கடலிலே இருக்கிறவர்கள் யாரால் இந்த ஆபத்து உண்டாகிறது என்று சொல்லி அவர்கள் யோசித்து சீட்டு குலுக்கி போடுவோம் என்று சொல்லும்போது சீட்டு யோனாவின் மேல் விழுகிறது. இப்பொழுது யோனாவை என்ன செய்கிறாங்க, கடலிலே தூக்கி போடுகிறார்கள். ஆனால் யோனாவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததான மீனின்
வாயில் இந்த யோனா சிக்கிக் கொள்ளுகிறார். இப்போ மீனின் வயிற்றுக்குள்ளாக இந்த யோனா காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது யோனா 2ஆம் அதிகாரத்திலே நெருக்கத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இருக்குதா? நெருக்கத்தில் என்ன செய்கிறாரு? கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடுகிற நேரம் அதற்கு பின்பதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோனாவை தப்புவிக்கிறார், யோனாவை விடுதலை பண்ணுகிறார். மறுபடியுமாய் மீன் கரையிலே வந்து யோனாவை கக்கிற்று. இப்போ யோனா வெளியே வருகிறார். மறுபடியும் கீழ்ப்படிது எங்கே போகிறாரு? நினிவே பகுதிக்கு அவர் கடந்து செல்கிறார். இடப்பட்ட நேரத்தில் அவருக்கு காணப்பட்டதான ஒரு நெருக்கம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒரு ஆபத்து என்ன செய்கிறது? வருகிறது. ஆனாலும் அந்த ஆபத்தின் காலத்திலும் கூட, அந்த நெருக்கத்திலும் கூட யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது கர்த்தர் யோனாவுக்காக இறங்கி வருகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பதாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை குறித்தும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால், எகிப்திலே பிரேத குழி இல்லையா என்று சொல்லி வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். அங்க இல்லைன்னு இங்க வந்து சாக கொண்டு வந்தீரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முறையிடுகிறார்கள். அதற்கு பின்பதாக மோசே மூலமாய் நீ என்ன இப்படி முறையிட்டு இருக்கிற, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே ஒரு அழகான ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார்? அங்கே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுது சிவந்த சமுத்திரம் என்கிற ஒரு நெருக்கம் அவர்கள் வாழ்க்கையிலே வரும்போது கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்கிறாரு? அவர்களை விடுவிக்கிறார். யோனாவின் வாழ்க்கையில் அந்த நெருக்கம் உண்டான போது கர்த்தர் விடுவிக்க கூடுமானால் இன்றைக்கு நம்மையும் அவரால் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். இன்றைக்கு பல நேரங்களில் என் வாழ்க்கையில் ஆபத்து தான் வந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் தான் உண்டாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நெருக்கத்தின் வேளையில் முதலாவது பார்த்தோம், சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது இங்கே யோனாவை குறித்து பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நபர்களை குறித்து வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் யாரெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாகவும், இந்த நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை குறித்தியும் வருகிற நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்க போகிறோம். ஆனால் 2 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு பார்த்தோம், யார் கூடயே பார்த்தோம்? சிம்சோன். 2வது யோனா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்காளித்தீ. என்னோட கூட சேர்ந்து சொல்வீர்களா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்காளித்தீ. திசை கெட்டுங்கோ அலைந்திடாமல் தீவிரம் பந்தென்னை தாங்குகின்றே. திசை கெட்டுங்கோ அலைந்திடாமல் தீவிரம் பந்தென்னை தாங்குகின்றே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே உம் பாதம் பணி. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இன்றைக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோமா? ஆபத்திலே நாம் காணப்படுகிறோமா?
யார் என்னை விடுவிக்க கூடும்? யார் என்னை தப்புவிக்க கூடும்? யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நெருக்கத்திலேயே, இந்த ஆபத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் இல்லை. வேதம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒரு நெருக்கம், கவலை, கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால், கர்த்தரை நோக்கி இந்த நாளிலே நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்காக அவர் இறங்குகிறவராய், நம்முடைய கூப்பிடுதல்களை எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராய், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் எங்களுடைய நெருக்கத்தின் பிடிகளில் இருந்து எங்களை விடுவிப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுவே. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், உங்கள் இன்ப துன்ப நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், நம்மை விசாரிக்கிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க போயிருங்க? நான் இதுவரை நான் கூப்பிடாத பட்சத்தில் இருப்போம் என்றால், இந்த வேளையில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறவங்க, உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவியும். கவலை கண்ணீர் எல்லாம் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், களிப்பு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நிறைவதாக. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை எங்களுக்காக இந்த மாதத்தில் உடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய சிரசில் மேல் நீர் வைப்பீராக ஐயா. நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். கவலையோடு இருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஐயா. தாமதன்பை இயேசுவின் நாமத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தால் உடைய நிறைவின் ஆசீர்வாதம் இந்த மாதத்திற்குரிய ஆண்டவரை தப்புவிக்கிற காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக ஐயா. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நல்ல பிதாவே, நீ கொடுத்தருமையான வாக்குத்தத்த வசனத்திற்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் நெருக்கத்தை எல்லாம் நீக்கி எங்களை தப்புவிக்கிற தேவனாய் நீ காணப்பட போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். சிம்சோன் யோனாவின் வாழ்க்கையின் மூலமாய் நெருக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு இறங்கின தேவன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் நீர் காணப்படுகிறார்.
பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா.